கலப்பின வீரியம் பயிர் பெருக்கம் லெசன்ல கலப்பின வீரியம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது 3 மார்க்லையும் கேட்பாங்க. கலப்பின வீரியம் ஹெட்ரோசிஸ்னும் சில சமயத்தில் கேட்டுருவாங்க. 2 பிளான்ட்டை நம்ம கிராஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய முதல் தலைமுறையில் கிடைக்கிறது வந்து ஹைப்ரிட் விகோராக, அதாவது தாயை தந்தையை விட அது நல்ல விகோரஸாக வளர்ச்சியுடையதாக இருக்குது, நல்ல வீரியமிக்கதாக இருக்குது. அதுதான் இதோட கான்செப்டு. 1912ஆம் ஆண்டு ஹெட்ரோசிஸ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஜிஹெச் ஷல் அப்படின்றவர் தான். பெற்றோரை விட கலப்புயிரி முதல் மகவு சந்ததியில் செயல்திறன் மேம்பட்டிருந்தால் அது கலப்புயிரி வீரியம்னு சொல்கிறோம். ரெண்டு பிளான்ட்டை நம்ம கிராஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் கிடைக்கிறது வந்து பெற்றோரை விட மேம்பட்ட செயல்திறன் உடையதாக இருக்குது, ரொம்ப வீரியமிக்கதாக இருக்குது. அதுதான் கலப்பு வீரன்னு சொல்கிறோம். அது எந்த விதத்தில் வீரியம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதிக வளர்ச்சி உடையதாக இருக்கணும், நல்ல விளைச்சலை கொடுப்பதாக இருக்கும், நோய் எதிர்ப்பு திறனுடையதாக இருக்கும், பூச்சியெல்லாம் வந்தால் கூட அது எதிர்த்து உயிர் வாழக்கூடியதாக இருக்கும், வறட்சியை தாங்கி வளரும் திறனை பெற்றதாக இருக்கும். வறட்சி அப்படின்னா இந்த இடத்துல வெப்பம், தண்ணியே இல்லை, உள்ள சமயத்தில் நல்ல மழையை பெஞ்சு அழுகி போடுறது, அந்த மாதிரி இது தாங்கும், எதிர்த்து உயிர் வாழக்கூடிய திறனை பெற்றதாக இருக்கும். கலப்பின வீரியத்தை மேம்படுத்த உடல்வலி இனப்பெருக்கமே சிறந்தது என்று சொல்கிறாங்க. இதில் 2 வகைப்படும். மெய் கலப்பின வீரியம், பொய் கலப்பின வீரியம் அப்படின்னு 2 வகை. மெய் கலப்பின வீரியம் மரபு வழியாக பெறப்படும் உண்மையான கலப்பின வீரியம். அதில் 2 வகை இருக்குது. அது வந்து சடுதி மாற்ற மெய் கலப்பின வீரியம், சமநிலை மெய் கலப்பின வீரியம். சடுதி மாற்ற கலப்பின வீரியம்னா என்னன்னா, மெய் கலப்பின வீரிய வகைகளில் ரொம்ப எளிமையானது, நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுது. அயல் மகரந்த சேர்க்கைக்கு நடைபெறக்கூடிய பயிர்களில் தெரியும் உங்களுக்கு, தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைனா என்னன்னு தெரியும். அயல் மகரந்த சேர்க்கை பெறக்கூடிய பயிர்களில் எந்த ஓங்கிய பண்பு இருக்கோ, ஓங்கிய அல்லீல்கள் இருக்கோ, நமக்கு தேவையான பண்புகள் அதுவாக இருந்தால் அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு, எது கேடு நமக்கு தீமையை குடிக்கக்கூடிய கேடு விளைவிக்க கொண்ட ஒடுங்கு பண்புகளுடைய கேரக்டர் நீக்கிறது. அந்த மரபணு மியூட்டேஷன் மூலம், சடுதி மாற்றம் மூலம் அதை நீக்கிறது தான் சடுதி மாற்ற மெய் கலப்பின வீரியம்னு சொல்கிறாங்க. 2வது சமநிலை மெய் கலப்பின வீரியம். இது என்னன்னா, வேளாண்மைக்கு உதவும் பல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து கொண்டு சமநிலை இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம நிலைநிறுத்திக் கொள்வது தான் சமநிலை மெய் கலப்பின வீரியம். அடுத்து பொய் கலப்பின வீரியம். தாவரமானது உடல் வளர்ச்சியில் பெற்றோர் தாவரங்களை விட மேம்பட்டும், ஆனால் விளைச்சலிலும் தகவமைப்பிலும் மலட்டுத்தன்மையாக குறைந்த வளமுடையதாக இருக்கிறது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த செடி, ஆனால் வளமில்லாத இருக்கும், அவ்வளோதான் விளைச்சல்லாம் இருக்காது. இதை வந்து பொய் கலப்பின வீரியம்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்ரோசிஸ் கலப்பின வீரியம் என்றால் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். நான் கிளாஸ்லேயும் நடத்தியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு மணி உங்களுக்கு ரிவிஷனுக்காக நடத்தி அனுப்பியிருக்கேன், படிச்சிருக்கேன். முக்கியமான கொஸ்டின் இது. தேங்க்யூ.